வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சுதா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனிய இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த மாதாந்திர ருது காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் மார்பக வலி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதுவே ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குறது இல்லைங்களா? ஸோ மாதாந்திர ருது காலத்துக்கு முந்தைய காலத்துல வரக்கூடிய மார்பக வலி எதனால உருவாகுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சைக்ளிக்கல் மாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சைக்ளிக்கல் மாஸ்டால்ஜியா அப்படிங்கிறது என்னன்னா, கரெக்டா அந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு பெண்ணுக்குமே மார்பக வலி வருது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது மார்பகத்துல ஏற்படக்கூடிய நீர் கோர்ப்பு காரணமாக வீக்கம் அதிகரிச்சு, வலி அதிகரிச்சு நமக்கு தொந்தரவு கொடுக்கறது தான் நம்ம சைக்கிள் டைம்ல, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம்ல வரக்கூடிய மார்பக வலி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எதனால உருவாகுது, எப்போ உருவாகுது? பீரியட்ஸ் ஆகி அதுலேருந்து 10 டேஸ் கழிச்சு, 10 to 15 டேஸ் கழிச்சு நமக்கு ஓவியுலேஷன், கருமுட்டை வெடித்தல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா? அந்த ஓவியுலேஷன் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த சுழற்சிக்கு பேரு லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஓவியுலேஷன் பீரியட் 16th டே முடிஞ்ச பிறகு அதுல இருந்து 30வது நாள் வரைக்கும், ஸோ 16 to 30 டேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியடை நம்ம லூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மார்பக வலி இருக்கும். ஸோ ஒரு நாள் எனக்கு வரும் டாக்டர் லைட்டா, அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படிங்கிறது நார்மல். ஆனா இந்த 10-15 நாளுமே மார்பக வலி இருக்கு, 16வது நாள்ல இருந்து பீரியட்ஸ் வர வரைக்கும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நோய் நிலை அப்படின்னு பேசுறோம். இது ஏன் உருவாகுது? ஒன்று, உங்க உடலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் காரணமாக வரலாம். அடுத்து உங்க ரத்தத்துல ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது வரலாம். தைராய்டு ஹார்மோன் சம்பந்தமான மருந்து மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய அளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி மார்பக வலி வரலாம். நிறைய கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஹார்மோன் மாத்திரைகள் நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதும் இந்த மாதிரி மார்பக வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில பெண்கள் அவர்களுடைய உள்ளாடைய ரொம்ப டைட்டா இன்டாக்டா போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு. எல்லாற்றுக்கும் முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு காலகட்டத்துல PCOD, PCOS, இந்த எல்லா ஹார்மோனல் இஷ்யூஸையும் நம்ம PCOD, PCOSன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டியில பாக்குறோம். பட் ஸ்கேன்ல நமக்கு அது இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் மார்பக வலி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ போய் நம்ம இதுக்காக மருத்துவரை நாடி நம்ம பயப்படணும்? ஏன்னா நமக்கு எதுனாலும் பயம் வந்துடுது இல்லையா? பெண் பிள்ளைகள் அதெல்லாம் உடனே நமக்கு ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாகுது. யூஸ்வலா மருத்துவர்கள் நம்ம சொல்றது என்னன்னா, பீரியட்ஸ் ஒட்டி உங்களுக்கு ஒரு மார்பக வலி வருது, அந்த வலி வந்தாலே நீங்க பயப்பட வேண்டாம்னு நம்ம சொல்றோம். இதுவே வலியே இல்லாம நீங்க பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 நாள் 6வது நாள் போல நீங்க செல்ஃப் எக்ஸாமின், சுய பரிசோதனை உங்க மார்பகத்தை பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப ஏதாவது கட்டிகள் உங்களுக்கு தென்படுது அப்படிங்கிற பட்சத்துல, அது சில நேரங்கள்ல ஆபத்தில்லாத கட்டிகள், ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம், அதுலயும் வலி வரும், சில நேரங்கள்ல வலி இல்லாமலும் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க மருத்துவரோட உதவியை நாடணும்.
ரெண்டாவது விஷயம், மார்பக காம்புல இருந்து ஏதாவது அன்யூஷுவலா அசாதாரணமான ஏதாவது திரவம் வடியுது அப்படிங்கிற பட்சத்தில், அது தண்ணி மாதிரி இருந்தாலும் சரி, பால் மாதிரி இருந்தாலும் சரி, பச்சை கலர்ல இருந்தாலும் சரி, சிகப்பு கலர்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க மருத்துவரோட உதவியை நாடணும். உங்களுடைய மார்பக அமைப்பு நீங்க ஒரு மிரர்ல பார்க்கும் பொழுது ஏசிமெட்ரிக்கலா இருக்கு, ஒரு பெருசா சிறுசா இருக்கு, அல்லது அதுல வேற ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், புள்ளி புள்ளியா தெரியுது, குழி குழியா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க மருத்துவரோட உதவியை நாடணும். இது எல்லாமே 100க்கு ஒரு 10% தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு இளம் பெண்கள், ரொம்ப இளம் பெண்கள், அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய மார்பக வலியை பத்தி தான் நம்ம பேசுறோம். அது அந்த 15 நாட்கள் பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி 15 நாட்கள் இருக்கக்கூடிய வலி. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய இன்னர்ஸை கொஞ்சம் நல்லா ஃபிட்டா போடணும், ஆனா ரொம்ப டைட்டா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வெந்நீர் ஒத்தட மாதிரி, ரொம்ப வலி அதிகமா இருக்கும் பொழுது ஒரு வெந்நீர் ஒத்தட மாதிரி நீங்க கொடுக்கலாம். அடுத்து, கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமா சாப்பிடுறத குறைச்சிடுங்க. காஃபி டீ அதிகமா குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதை குறைச்சிடுங்க. கண்டிப்பாக பீரியட்ஸ் முடிஞ்ச காலகட்டத்துல இருந்து ஒரு சிறு உடற்பயிற்சி அப்படிங்கறத நிச்சயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு டாக்டர், ஆனா வலி அதிகமா இருக்கு, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய திரிகடுகு சூரணம், சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்தது, இது கடைகள்ல கிடைக்கும். இதை வாங்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தேன்ல குழைச்சி இரவு உணவுக்கு பிறகு அல்லது காலை உணவுக்கு பிறகு ஏதோ ஒருவேளை தேன்ல குழைச்சி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா படிப்படியா இந்த மார்பக வலி குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம யூஸ்வலா என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு நம்ம புதினா, சன்னலவங்க பட்டை சேர்த்து ஒரு டீ சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 2 பிஞ்ச் அளவு சன்னலவங்க பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலோன் சினமன் அதனுடைய பவுடர், ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், எல்லாத்தையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸா சுண்ட வச்சுக்கோங்க. அதை ஃபில்டர் பண்ணி கருப்பட்டி போட்டு இரவு உணவுக்கு பிறகு குடிச்சிட்டு வரலாம். இது தொடர்ச்சியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்க ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும். உங்களுடைய பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மார்பக வலி பத்தின பயமும் நமக்கு இருக்காது. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.